Hello students, last video la nama vandu meaning and benefits of training and development பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இதை வந்து மூணுத்தையும் நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கரண்ட் ஜாபில் வந்து அவங்க வந்து இன்னும் அதாவது ஃபர்தராக வந்து நிறைய டெக்னாலஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஸ்கில் செட்டை எல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஜாபுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கொடுக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இதிலிருந்து அவங்க கரண்ட் ஜாபுக்கு அந்த அதாவது அந்த நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரண்ட் ஜாபுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள அப்டேட்டடாக வச்சுருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸினுடைய குவாலிட்டிஸ் அண்டு டேலண்ட்ஸ் இதை வந்து டெவலப் பண்ணி ஃபர்தராக வந்து அவங்கள வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் ப்ராக்ரஸ்க்கு, அதாவது அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரி இன்க்ரீஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது வந்து க்ரியேட் பண்ணுது. கேரியர் க்ரோத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அதனுடைய ஃபோக்கஸிங் வந்து இருக்குது. அண்ட் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸினுடைய நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தேவைப்படுறது தான் எஜுகேஷன் அப்படின்றது. ஓகே, இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். த டேர்ம் ட்ரைனிங் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ப்ராசஸ் பை விச் ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. அதாவது ட்ரைனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸினுடைய அவங்க பர்டிகுலர் ஜாபுக்கான ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஃபர்தர் ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்டான ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களுடைய ஸ்கில் செட்டும் அவங்களுடைய எபிலிட்டிஸையும் வந்து அவங்க பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான ஜாபுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக கொடுக்கறது தான் ட்ரைனிங். பட் த டேர்ம் டெவலப்மெண்ட் மீன்ஸ் க்ரோத் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் ஆல் ரெஸ்பெக்ட். டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினுடைய க்ரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதாக வந்து இருக்குது. ட்ரைனிங் இஸ் ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் பட் டெவலப்மெண்ட் இஸ் அண்ட் கோயிங் ப்ராசஸ். ட்ரைனிங் அப்படின்றது வந்து இப்போது இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டை எபிலிட்டிஸை வந்து ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸாக சொல்கிறாங்க. ஆனால் இதுவே டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய கேரியர் க்ரோத்தை குறிப்பிடுறதா இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய கேரியர் க்ரோத்தை வந்து ரெஃபர் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக வந்து அதை வந்து பார்க்கப்படுது. ஆல்சோ டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ட்ரைனிங். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து க்ரோத் மட்டும் கிடையாது, அது வந்து ஸ்கில் செட்டை வந்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கையும் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ், டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அந்த ட்ரைனிங்கையும் இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இட் ஆல்சோ நீட்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் டிஸ்டிங்க்ட் டேர்ம்ஸ் ஆல்தோ தே ஓவர்லேப் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து அது வந்து ஒரு ஓவர்லேப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றை தாண்டி ஒன்று வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ட்ரைனிங் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா training is any process by which the aptitude, skills and abilities of employees to perform specific jobs are increased. ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கப்படும் பொழுது அவங்களுடைய ஸ்கில் செட் ஆகட்டும் அவங்களுடைய எபிலிட்டிஸ் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான அவங்களுடைய ஜாபுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ நியூ ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு வந்து அது கொடுக்குது, லேர்ன் பண்ணிக்க முடியுது. ட்ரைனிங் மூலிமா வந்து அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுது. அதன் மூலிமா அவங்களுடைய அதன் மூலிமா கெயின் பண்ண நாலேஜை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபில் அவங்கள வந்து அப்ளை பண்ண முடியுது. இட் அட்டம்ஸ் டு இம்ப்ரூவ் தர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த கரண்ட் ஜாப் ஆர் ப்ரிப்பேர் தம் ஃபார் எனி இன்டெண்டட் ஜாப். ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரண்ட் ஜாபிலுடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாபுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஃப்யூச்சர் ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு படிப்பினை. ஓகேவா? இப்போது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எம்ப்ளாயீஸினுடைய நாலேஜையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுடைய ஒரு ப்ராசஸாக வந்து இருக்குது. ஓகேவா? அவங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுது அண்ட் அதே போல் அவங்களுடைய புரிதல் தன்மையையும் அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ எஜுகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாலேஜ் ஆகட்டும், அதாவது லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, மென்டல் அவுட்லுக் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இதையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. எஜுகேஷன் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது இன் ஆர்டர் டு bring better adjustment in working environment. அவங்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இன்னும் ஒரு பெட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த எஜுகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. இட் டஸ் நாட் ப்ரொவைட் டெஃபினட் ஆன்சர்ஸ் பட் ரேதர் டெவலப்ஸ் எ லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் மைண்ட் தட் கேன் டிட்டர்மைன் ரிலேஷன்ஷிப்ஸ் அமங் த pertinent variables and thereby understand their phenomenon. Education imparts qualities of mind and character and understanding of the basic principles and develop the capacities of analysis, synthesis and objectivity. Education is broader in scope than training. Training is tied up to the goals of organization more than to the goals of the individual. Education அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு திங்கிங்கை நமக்கு கொடுக்குது. ஓகேவா? லாஜிக்கலான ஒரு நாலேஜை, ஸ்கில் செட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதை வந்து அதாவது ஒரு பர்டிகுலரான விஷயத்தை வந்து நம்ம இன்னும் இன்டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதற்கான நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கான ஸ்கில் செட்டை, ஃபர்தரான ஸ்கில் செட்டை வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்படின்றது. ஆனால் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் திங் வந்து, அதாவது டோட்டலாக வந்து நம்மளுடைய லேர்னிங் கெப்பாசிட்டியும் நாலேஜையும் நம்மளுடைய புரிதல் தன்மையையும், அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு திங் தான் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ ட்ரைனிங் இஸ் டைட் அப் டு த கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் மோர் தேன் டு த கோல்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலினுடைய ஒரு நாலேஜை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ண, அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து எஜுகேஷனில் மட்டும்தான் இருக்கும். பட் ட்ரைனிங்கில் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கான ஒரு ஸ்கில் செட்டை டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் கொடுக்கறது ட்ரைனிங் அப்படின்றது. ஸோ இட் இஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். பட் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நம்மளுடைய நாலேஜை, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்தி வெளியே சொல்கிறதுக்கான ஒரு புரிதல் தன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. Development refers to the learning opportunities designed to help employees growth. Development அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதற்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்னுடைய
க்ரோத்து, அவங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்குது. இட் கவர்ஸ் நாட் ஒன்லி தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் இம்ப்ரூவ் ஜாப் பர்ஃபார்மன்ஸ் பட் ஆல்சோ தோஸ் விச் பிரிங் அபவுட் growth of the personality, help individuals in the progress towards maturity and actualization of their potential capacity so that they become not only good employees but better men and women. அதாவது அவங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, அவங்களுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பெட்டர்மெண்ட், அவங்களுடைய இன்னர் பெட்டர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு ஜாப் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பர்சனாலிட்டியையும் அவங்களுடைய மெச்சூரிட்டியையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. த ஃபீல்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கன்சர்ன்ட் வித் இம்ப்ரூவிங் டீல்ஸ் வித் த டிசைன் அண்ட் டெலிவரி ஆஃப் லேர்னிங் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷன். இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு தேவையான அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இன் சம் ஆர்கனைசேஷன் த டேர்ம் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினுடைய நாலேஜையும் ஸ்கில் செட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது. டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் க்ரோத், புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களுடைய க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இட் இஸ் எனேபிள் டு எம்ப்ளாயி டு டூ த ஜாப் பெட்டர், இருக்கிற ஜாபை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுறது தான் ட்ரைனிங் அப்படின்றது. இட் இஸ் எனேபிள் த ஓவரால் க்ரோத் ஆஃப் தி எம்ப்ளாயினுடைய ஓவரால் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது. இட் இஸ் அ ஜாப் ஓரியன்ட் ப்ராசஸ், அதாவது பர்டிகுலரான ஜாபுக்காக கொடுக்கப்படுற ஒரு ட்ரைனிங் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஜாப் ஓரியன்டான ப்ராசஸ் தான் ட்ரைனிங் அப்படின்றது. இட் இஸ் அ கேரியர் ஓரியன்ட் ப்ராசஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரியருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி விஷயமாக இருக்கிறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இதுதான் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.